அன்புக்குள்ளே கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் இங்கே இருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா? நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடவுள் ஒருபோதும் யாருக்கும், யாருடைய கண்களுக்கும் வெளிப்பட போவதில்லை. நாம் பல நேரங்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டுவிட்டு நாம் சொல்லுகிற வார்த்தை, கடவுள் அங்க இருக்கிறாரு, அந்த கோவில் இருக்கிறாரு. கிடையாது. நீங்களும் போய் பாருங்க. கிடையாது. ஏனென்றால் அறிவால் அறிபவர் அல்ல கடவுள். கடவுளை உறுதியாக கண்டுபிடிக்கவே முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. ஏனென்றால் கடவுள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் எப்படிப்பட்ட கடவுள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் என்று சொல்லி பல நேரங்களிலே நம்முடைய அவநம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக சொல்லப்பட வேண்டும் என்றால், அப்பா அம்மா யாராவது கூப்பிட்டு 2 விரல்ல 1 விரல் தொடு, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு பார்ப்போம். கடவுள் இந்த விரல்ல இருக்கிறார், நம்ம அறிவில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது கயிறுகளில் நாம் ஒன்றை கட்டிக்கொண்டு, இந்த கயிறை கட்டிக்கோ, பேய் பிசாசு அண்டாது, நம்மை தீண்டாது என்று சொல்லி இந்த கயிறுக்குள்ளாக கடவுளை அடக்கி விடுகிறோம். அல்லது பள்ளி சத்தம் போடுகிற போது நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லது ஒருவேளை பூனை குறுக்கையில போச்சுன்னா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில பூனை குறுக்கையில போச்சு, கெட்ட சகுனம் என்று சொல்லி இந்த அவநம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய அறிவால், மனித சிந்தனைக்கு எட்டக்கூடிய அந்த அறிவால் கடவுளை பிம்பமாக, கடவுள் இங்கே இருக்கிறார், கடவுள் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அறிவால் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளை ஒருபோதும் காண முடியாது. கடவுளை அனுபவிக்கத்தான் முடியும். கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? பல கடவுளுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்கிறார்கள். கடவுள் எனக்கு இதை செய்தார் என்று நம்புகிறார்கள். கடவுள் எனக்கு கடன் பிரச்சனை தீர்த்து விட்டார் நம்புகிறார்கள். அதே கடவுள் நமக்கு எப்படி பேசுகிறார்? அவருடைய இறைவார்த்தையின் வழியாக பேசுகிறார். யோவான் நற்செய்தி 1:14 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வாக்கின்படி யார் கடவுளை காண முடியும்? நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய வார்த்தை தான் மழைப்பொழிவிலே. மத்தேயு நற்செய்தி 5:8 தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். நாம் உண்மையாக நீதியின் சார்பாக இருக்கிற போது நாம் கடவுளை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம்.